வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை விமுசத்திரம் ஸ்ரீ PMS சங்கர சுப்பையா ஞாபகார்த்த தொழிற்பயிற்சி நிலையத்தின் 37ஆம் ஆண்டு மெகா வேலைவாய்ப்பு முகாம் தாளாளர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு பணி ஆணையை வழங்கியுள்ளனர். இந்நிகழ்வில் PMS ITI சார்பாக 6 தொழில் பிரிவுகளில் சுமார் 71 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு ஆணை பெற்றனர். குருவிகுளம் வளனார் ITI சார்பாக முதல்வர் கிங்ஸ்டன் அவர்களும் எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், MMV, AC டெக் தொழிற்பிரிவுகளில் சுமார் 70 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி விண்ணரசி ITI சார்பாக ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், வெல்டர் தொழிற்பிரிவுகளில் சுமார் 52 மாணவ மாணவியர்களும் கலந்து கொண்டனர். புளியம்பட்டி தேவேந்திரா ITI சார்பாக முதல்வர் ஆதிசாமியும் ஃபிட்டர், MMV போன்ற தொழிற்பிரிவுகளில் 6 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பணி நியமன ஆணை அனைவரும் பெற்றனர். இறுதியாக உதவியாளர் செல்வி சந்தியா நன்றி கூற விழா இனிதே நிறைவுற்றது. விழா ஏற்பாட்டினை முதல்வர் குருபாலசிங் செய்திருந்தார். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஸ்ரீ PM சங்கர சுப்பையா ஞாபகார்த்த தொழிற்பயிற்சி நிலையத்தின் 37ஆம் ஆண்டு மெகா வேலைவாய்ப்பு முகாம் இத்தொழிற்பயிற்சி நிலையத்தில் தாளாளர் தலைமையிலே முதல்வர் முன்னிலையில் 13 தொழில் நிறுவனங்கள் கலந்து கொண்டு சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. இதில் PMS ITIயின் 6 தொழிற்பிரிவுகளான ஃபிட்டர், AC மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், மோட்டார் மெக்கானிக், டீசல் மெக்கானிக், கம்ப்யூட்டர் போன்ற பிரிவுகளும், இது போக அருகாமையில் உள்ள வளனார் ITIயிலிருந்து சுமார் 4 தொழிற்பிரிவுகளில் 70 மாணவ மாணவியர்களும், விண்ணரசி கோயில்பட்டி ITயிலிருந்து 50 தொழிற்பிரிவு பயிற்சியாளர்களும், தேவேந்திரா ITயிலிருந்து 6 தொழிற்பிரிவு மாணவ மாணவியர்களும் கலந்து கொண்டு அனைத்து தொழிற்பிரிவு பயிற்சியாளர்களுக்கும் அந்த விதிமுறைகளும் நிறுவனங்களிலிருந்து எடுக்கப்படும் அல்லது பயிற்சி கொடுக்கப்படும் முறைகளும் அறிவிக்கப்பட்டது. பின் பல்வேறு தொழில் பிரிவுகளில் அந்த வேலைவாய்ப்பு பற்றிய முகாம் நடைபெற்றது. இதில் அத்துணை மாணவர்களும் கலந்து கொண்டனர். அத்துணை சுமார் 120 மாணவர்களுக்கு மேல் கலந்து கொண்டு அவர்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு ஆணை பெறப்பட்டார்கள். பயிற்சி ஆகஸ்ட் மாதத்திலே பயிற்சி நிறைவேறப்படுகிறது. நிறைவு பெற்றவுடன் இந்த ஆணையின் மூலமாக அவர்கள் பல்வேறு நிறுவனங்களில் ஆணையின்படி வேலைவாய்ப்பில் சேர்ந்து பயன்பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துணை மாணவர்களும் வாழ்வில் வெற்றி பெற இந்நிலையத்தின் சார்பாக PMS ITI தாளாளர் என்ற முறையிலே வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.